வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க ஈஸியான மெத்தடில் சாம்பார் ரைஸ் குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு, எலக்ட்ரிக் குக்கரில் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு ஈஸியான முறையில் சொல்லி தருவாங்க. வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும். வாங்க, பருப்பு நான் குக்கரில் தான் வச்சுருக்கேன். பருப்பில் வெங்காயம், தக்காளி, ஜீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா பொங்காமல் இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா நான் வேக வச்சுருக்கேங்க. அப்புறமா இதில் வெங்காயம்லாம் அதிகம் போட வேண்டியதில்லை, தாளிக்க மட்டும் இருந்தால் போதும். பூசணிக்காய் எடுத்துருக்கேன், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புளி ரொம்ப தாங்காது, அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். வாங்க, இப்போ குக்கரை ஆன் பண்ணியாச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டுங்க. இப்போ கடுகு போட்டாச்சுங்க, நல்லா பொரியட்டும். கடுகு போட்டாச்சுங்க, வெங்காயம், தக்காளி போட்டாச்சுங்க, கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ பூசணிக்காயை நம்ம போட்டுடலாம். பூசணிக்காய், மாங்காய் தாங்க சாம்பார் வைக்க போகிறோம். நான் கொஞ்சம் ஒரு வதக்கி நம்ம இப்போ பருப்பு தண்ணியை ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டாச்சுங்க. இப்போ சாம்பார் பொடி போட்டுடலாம். பச்சை மிளகாய் 4 போட்டிருக்கேன். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் மிளகாத்தூள். சாம்பார் பொடி தான். இப்போ நல்லா இது வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றி, தேங்காய் ஊற்றி, மாங்காய் போட்டு இறக்கிடலாம். ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது இப்போ நல்லா மூடி வச்சிடலாங்க, வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ பூசணிக்காய் வந்துருச்சுங்க. குழம்பு கொதிச்சுட்டு இப்போ நம்ம புளி ஊற்றிடலாம். தேங்காயும் ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம இந்த மாங்காயை போட்டுடலாம். ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க, ஒட்டு மாங்காய், அதில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாகிட்டு பாருங்கள் சாம்பார். மாங்காய் வெந்தோன்னே ஒரு கொதிக்க வச்சோன்னா இறக்கிட வேண்டியதாங்க. இப்போ மூடிடலாம். இப்போ எலக்ட்ரிக் குக்கரில் மாங்காய், பூசணிக்காய் போட்டு சாம்பார் ரெடி ஆகிட்டுங்க. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.